வேதத்தில் சொன்னபடி ச ஏகோ பிரம்மண ஆனந்தஹா இத்தியாதி ஸ்ருதி சித்த பிரகாரஸ்ய நிரதிசய உத்கர்ஷஸ்ய ஆனந்தஸ்ய மகா அம்புதேஹே மகா அம்புதிவத் விபுல ஆஸ்ரயஸ்ய தரங்கவிருத்தியா தரங்காணாம் ரீத்யா அவதாரான் பஜதः அம்புதேஹே தரங்கைரிவ ஸ்திதைஹி ஸ்வ அம்சபேதைஹி மத்ஸ்ய கூர்ம ஆதி அவதாரான் பரிகிருண்ணதः ஜகன்னேதுः லோகநாயகஸ்ய கிருஷ்ணஸ்ய அசேஷ ரூபேஷு சர்வேஷு அபி அவதாராதிஷு அனுரூப ரூபா சமான ரூபா சமானாகாரா தத்து தத்து அவதாராதி அனுரூப ஆகாரா தேவி கிருஹிணி ஸ்ரீ மகாலட்சுமி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்வேதே ச மானுஷி விஷ்ணோர்தேகானுரூபாம் வை கரோத்யேஷ ஆத்மனஸ்தனும் இது யாம் அதிகிருத்ய ஸ்ரீ புராணவச்சனம் சா அனுப்பிரஜக்ஞே தத் அவதார அனந்தரம் அவதீர்ணः அபூத். இந்த வியாக்கியானத்தை பார்த்தாலே உங்களுக்கு இந்த சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஸ்லோகத்தினுடைய பெருமை புரியும். எப்படி ஒரு பெரிய அழகான மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பெருமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய திருப்பார்கடல்ல அலை உருவமாக மகாலட்சுமி எழுந்தருளுகிறாள் என்பதை முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். யார் அந்த பெரிய திருப்பார்கடல்? எம்பெருமான் தான். அதனால் எம்பெருமான் எடுக்கிற அவதாரங்களுக்கெல்லாம் சுவாமி மகாலட்சுமியும் கூட அனுரூபமாக அவருக்கு ஏற்ற கணவனுக்கு ஏற்ற மனைவியாக அவதாரம் அல்லது ஆவிர்வாவம் செய்கிறாள் என்று முதல் ஸ்லோகத்திலே சொன்னார். பிறகு அவர் இந்த மகாலட்சுமி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும்னு சொல்லுவாள் குழந்தை வளரும் பொழுது. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த வைகுண்டம் பரமபதம்ங்கிறது இனிமையாக இருக்கிறது. தினமும் நாம் பார்க்கக்கூடிய சூரியன் உதயம் செய்கிற மாதிரி அது இருக்கு. அதனால கணவனுக்கு உகந்த மனைவியாக, சூரியனுக்கு எப்படி கதிரவனுக்கு ஒளி போல, பானுமத பிரபைவே அப்படின்னு 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். அப்போ எங்கே பிறந்தான்னு கேட்குற பொழுது, பிறந்தான்னு சொல்கிறது இல்லை, நம்ம வழக்கத்துக்காக சொல்கிறோம். அவதாரம் செய்தான்னு சொல்கிறோம், இல்லாட்டா ஆவிர்வாவம் செய்கிறான்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது துவாரவதியிலேருந்து ரொம்ப தூரம் இல்லாமல் கிட்டக்க பிறந்தான். இப்போ ஜோசியரை போய் கேட்டோமானால் பொண்ணுக்கு பையன், பையனுக்கு பொண்ணு எங்கே இருக்கா சொல்ல முடியுமான்னு கேட்டால் பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அழகாக விதர்ப தேசத்தில் ஒரு ஒளி தோன்றியதுன்னு சுவாமி தேசிகன். இந்த ஒளி என்னன்னு கேட்டால் ஒரு மங்களமான ஒளி அப்படின்ற 2வது ஸ்லோகத்தில். பிறகு சாதாரணமாக ஒரு மயில், ஆண் மயில் பார்த்துருப்பேங்க. இந்த ஆண் மயிலுக்கு இந்த தோகைங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு தான் அது அழகு. அதனால் அதே மாதிரி வேதத்துக்கு அழகு உபனிஷத்து. இந்த உபனிஷத்துங்கிறது ஒரு பெண்ணாக நாம் சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் அதே மாதிரி வேதத்தையுமே பெண்ணாக சொல்கிறோம். அதனால் ஸ்ருதி சுந்தரின்னு சொல்லுவாள். அதே மாதிரி உபனிஷத்து கன்யான்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு விளையாட்டாக, ஒரு காதல் விளையாட்டாக தாயார் மகாலட்சுமி ருக்மிணி என்ற உருவத்தில்
உண்டானாள், தோன்றினாள் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம் 3வது ஸ்லோகத்தில். இந்த ஜோடிங்கிறது திவ்ய தம்பதின்னு சொல்கிறோம், கணவன் மனைவி. அப்படி இருக்கிறது அது இயற்கையிலேயே ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியத்தோட ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து மாதிரி தாயார் தோன்றினாள் என்று சொன்னார். அதுக்கப்புறம் எப்பொழுதுமே தாயாருக்கு எம்பெருமானை விட இரக்க குணம்ங்கிறது அதிகம் உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எம்பெருமான் தன்னுடைய பதிங்கிறதுனால, பர்த்தாங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தன்னுடைய செய்கையும் இருந்தது அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். பிரஜைகளுக்கு, அதாவது மக்களுக்கு தாயாராக இருந்தாள். இப்போ நீங்கள் ஆண்டாள் திருப்பாவையில் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கேட்டால், கொழுந்தே குலவிளக்கேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். 17வது பாட்டில், அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினாய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொழுந்துன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மரத்தில் ஒரு கிளையில இலையில நுனியில் ஒரு துளிர் இருக்கும், அது பேர் கொழுந்துன்னு பேர். அதனால் அந்த கொழுந்தா இருந்தாலாம் யசோதா. எப்படின்னு கேட்டால், கோகுலத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்து யாருக்காவது துன்பம் ஏற்பட்டால் முதல்ல, சாதாரணமாக இப்போ ஒரு செடியை இறக்கும் நிலையில் இருந்ததுன்னா அது வாடுறது முதல்ல கொழுந்து, அதுக்கப்புறம் தான் இலை கிளை எல்லாம் வாடும். முதல்ல கொழுந்து, அந்த துளிர் இருக்கே சின்ன இலை, அந்த இலை தான் வாடும். அந்த மாதிரி வாழக்கூடிய யசோதா, அதாவது துன்பமுற்ற பெண்களுக்கெல்லாம் தான் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடியவள். அப்படி விதர்ப தேசத்தில் தாயார் ருக்மிணியும் ஒரு தாயாராகவே இருந்து, எல்லோருக்கும் தாயாக இருந்து, ஒரு எப்படி யசோதா கொழுந்து போல இருந்தாலும் அந்த மாதிரி விதர்ப தேசத்து மக்களுக்கெல்லாம் நல்லது செய்தாள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் யாருக்கு பிறந்தான்னு நம்ம கேள்வி வரும், அப்பா யாரு? கூறத்தாழ்வான் வேடிக்கை கேலி பண்ணார் இந்திரபாகுஸ்தவத்தில் கிருஷ்ணனை பார்த்து. என்னடா ஒரு பிறவியில் 2 அப்பாவா அவனுக்கு, 2 அம்மாவான்னு. அதனால் தேவகி பெற்றாள், யசோதை அந்த அனுபவத்தை எல்லாம், இன்ப அனுபவத்தை எல்லாம் அவள் பெற்றாள். ஆழ்வாரும் சொன்னார், யசோதை பெற்றாளே அப்படின்னு. சின்ன குழந்தையினுடைய இன்பத்தை எல்லாம் குழலினிது யாழினிது நம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு, அந்த மழலை சொல் கேட்டதெல்லாம் யசோதை. அப்படி 2 அம்மா 2 அப்பாவோட அப்படி இல்லாமல் விதர்ப தேசத்து ராஜாவுடைய பீஷ்மருடைய பொண்ணாக பிறந்தா. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஜனகருடைய யாகசாலையில் கலப்பை, அதாவது ஏர் உழும்பொழுது எப்படி சீதா என்ற பெயருடன் குழந்தை மகாலட்சுமி இங்கே கிடந்தாளோ, அதே போல பூமி என்ற தாயிடம் இருந்து பிறந்தாளோ, அதே போல இந்த ருக்மிணி மகாலட்சுமி முதல்ல எப்படி பிறந்தாள்? திருப்பார்கடலிலே மந்தரமலை கடைந்து அங்கே உதித்தாள். அந்த மலையிலிருந்து உதித்தாள் சொல்லலாம். சைலாத்துன்னே போடுற, மந்த சைலாத். அதே மாதிரி உப்பிலியப்பன் கோவில் கேள்விப்பட்டிருப்பேன். அங்கே பிருகு மகரிஷி, மார்க்கண்டேய மகரிஷின்னு சொல்லுவார். அவருக்கு பெண்ணாக பிறந்தார். இப்படி இங்கே பீஷ்மகனுடைய, பீஷ்மன் அல்லது பீஷ்மகன், அந்த பீஷ்மன் இல்லை, பாண்டவர் பீஷ்மன் இல்லை, இந்த பீஷ்மன் வேற. இப்போ பீஷ்மக ராஜாவிடந்து பிறந்தாள் என்று 5வது ஸ்லோகத்தில் சொன்னார். அந்த ராஜா
எப்போதும் பெரியாழ்வார் எப்படி தன்னுடைய பிறக்காத பெண்ணை தன்னுக்கு பிறந்த பெண்ணாக பாவித்தாரோ, எப்படி கண்வ மகரிஷி சகுந்தலையை தன் சொந்த பெண்ணாக, விஸ்வாமித்திர மகரிஷியும் மேனகாவும் சேர்ந்து பெற்ற பெண்ணை தன் பெண்ணாக பாவித்தாரோ, அந்த மாதிரி பீஷ்மக ராஜாவும் தன்னுடைய பெண்ணாக ருக்மிணியை பாவித்தார். அது மட்டும் இல்லை, இந்த அழகா சொன்னார் சுவாமி தேசிகன், அவன் அந்த ருக்மிணியுடைய அண்ணன்கள் 2 பேர், ருக்மின்னு ஒருத்தன், அவனும் தன்னுடைய தங்கைய மகாலட்சுமியாக தான் நினைச்சான். அதனால இதெல்லாம் சுவாமி தேசிகன்ட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். எதையுமே பாசிட்டிவாக சொல்லக்கூடியவர். அப்படி எம்பெருமானுக்கு துணையாக பிறந்தவள் எப்படி எல்லா மக்களுக்கும் இவள் தாயாக இருந்தாளோ, அதே போல எல்லா மக்களும் அவளை தாயாக நினைத்தார். இப்படி சொன்னார். அப்புறம் ஏதாவது ஒரு சாக்கு வைத்துக்கொண்டு, காரணம் வைத்துக்கொண்டு எம்பெருமாட்டி ஸ்ரீ ருக்மிணி தாயாருடைய திருவடியில் எல்லோரும் சரணாகதி செய்தார்கள் என்று சொன்னார். ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில் ஒரு அச்சம் என்று ஏற்பட்டால், அந்த அச்சத்திற்கு ஒரு மாற்று என்னன்னு கேட்டால், விதர்ப தேசத்து மக்கள் எல்லோரும் ருக்மிணி தாயாருடைய திருவடியில் போய் சேவித்தார்கள். சின்ன பொண்ணு, இந்த சின்ன பொண்ணாக இருந்தாலும் கன்யா, 10 வயது கூட ஆகலை, அந்த 10 வயது ஆகாத பெண்ணை போய் அழகான ராமானுஜாச்சாரியனுடைய வாழ்க்கையிலே பெரிய நம்பி என்ற ஆச்சாரியனுடைய பெண்ணை ஆண்டாளாக நினைத்த மாதிரி சின்ன குழந்தையை போய் எல்லாரும் சேவி அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ருக்மிணி பிராட்டியுடைய சின்ன குழந்தையினுடைய கண்களை பார்த்தாலாம். கண்களை பார்த்துட்டா, அந்த திருக்கண்களை பார்த்துட்டா வேற யாரையும் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தோணி போச்சு. அதனால பார்க்கும் பொழுதே அமுதம் பொழிகின்ற கண்களாக இருந்தது. அதனால எல்லாருமே நினைத்தார்கள், இந்த மக்கள் எல்லாரும் நினைத்தார்கள், நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம், மகாலட்சுமி தாயார் ருக்மிணி வடிவில் இந்த ஊரில் தோன்றியிருக்கிறாளே என்று. அதே போல பெற்றோர்களும் அனுபவித்தார்கள். பெற்றோர்களும் நாம் மனைவி, கணவனும் மனைவியும் ராஜாவும் ராணியும் நினைத்தார்களாம், நாம் 2 பேரும் தேவர்களோ என்னவோ, அதனால்தான் நமக்கு குழந்தை இப்படி பிறந்திருக்கு அழகா அப்படின்னு நினைச்சாலாம் அவர்கள். அதனால ரொம்ப பாக்கியம் பெற்ற பெற்றோர்களாக தன்னை நினைத்து கொண்டார்கள். அதே போல இப்போ எப்படி பளபளன்னு இருந்தா, எப்படி அழகா இருந்தான்னு சொல்றதுக்கு, சூரியன் போல பளபளன்னு இருந்தா, நிலா போல பளபளன்னு இருந்தா. எப்படி ஒரே மாதிரி ஒரே குழந்தை 2 விதமா இருக்க முடியும் அப்படின்னா, கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு கதிரவன் ஒளி, கண்ணுக்கு இயற்கையிலேயே குளிர்ச்சியான நிலாவுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, 2 இருந்தது. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார் சுவாமி தேசிகன் அழகா சொன்னார், தங்கத்துல ரத்தனம் பதிச்ச போல இருந்தது. தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது சூரியன், அந்த தங்க நகையில ரத்தனம் என்ற நிலாவை ஒளி பதிக்கிற மாதிரி அழகா அவ ராணியுடைய ராஜாவுடைய பொண்ணு, அதனால நிறைய நகைகளை போட்டு அவ இந்த குழந்தையை அனுபவிச்சா, அழகா அனுபவிச்சா. அதுக்கப்புறம் 10வது ஸ்லோகத்தில் சொன்னார், ஒரு வீட்டில் ஒரு மங்களகரமான ஒரு சுபகரமான ஒன்று ஏற்படணும்னு சொன்னால் நாம் எப்பொழுதும் வீட்டில் திருவிளக்கு ஏற்றுக்கிறோம். நம்ம அகத்தில் திருவிளக்கு ஏற்றுக்கிறோம். இந்த திருவிளக்கு வரிசையாக நிறைய இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் பண்ணுற மாதிரி, கார்த்திகை தீபம் மாதிரி. அப்படி அந்த குழந்தை அந்த அரண்மனையில் விளையாடும் பொழுது
ஒரு மங்கள தீப மாலையாக இருந்தான். மின்னல் மாதிரி தோன்றினாள். சின்ன பொண்ணு, இப்போ கொஞ்சம் வயசாகிட்டே இருக்கு. அதனால ராத்திரி வேளையில கூட விளக்கு ஒளி இல்லாமலேயே இந்த குழந்தையினுடைய ஒளி எங்கும் பரவி இருந்தது என்று. அந்த ராத்திரி பூரா அரண்மனை வெளிச்சமா இருந்தது, எங்கேயுமே இருட்டு இல்லை. ருக்மிணி தாயார் அங்கே தோன்றியதாலேன்னு சொன்னார் சுவாமி. சுவாமி தேசிகன்ட்ட என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் கேட்டா, எதையுமே ஒரு நெகட்டிவா பேச மாட்டேன். எதுவுமே ஒரு இது இது சரியில்லை, இது நல்லதில்லை, இது இந்த மாதிரி கெட்டது இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா சொல்லக்கூடியவர். அதனால எல்லாரும், எல்லா மக்களும் நினைத்தார்கள், பெற்றோர்களும் அப்படி நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள்? நம்ம பூர்வ ஜன்ம புண்ணியத்தினாலே இந்த குழந்தை நிலா போல ஒளிர்கிறதுன்னு. அதே மாதிரி அந்த அவ பார்க்கின்ற கண்கள் இருக்க, யார் அந்த மக்கள் பார்க்கின்ற கண்கள், அது அந்த கண்கள் கூட மானின் கண்களாக தோன்றியது சுவாமி தேசிகன். மான் கண்கள் போன்ற கண்களை உடையவர்கள் அவர்கள். என்ன, யாரை பார்க்கறதுன்னு தெரியல. ருக்மிணி தாயார் குழந்தைய பார்க்கறதா, இல்லை ருக்மிணி தாயாரை பெற்ற அந்த பீஷ்மகன் என்ற ராஜாவை பார்க்கறதா? இப்போ ராஜாங்கிறது எப்பொழுதுமே மரியாதைக்குரியவர். அதனால ராஜாவை கடவுளாக மதிக்க வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அதனால நமக்கு யார் ராஜா கடவுள்னு கேட்டால் ராஜா தான் கடவுள். அந்த ஊர் எந்த ஊரில் இருக்குமோ அந்த ஊர் ராஜா தான் கடவுள். அது மாதிரி கடவுளே ராஜாவாக மதிக்க வேண்டும், ராஜாவே கடவுளாக மதிக்க வேண்டும்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. அது மாதிரி தன்னுடைய தூய உள்ளத்தோடு மான் கண்கள் போன்ற கண்களை உடைய மக்கள் எல்லோரும் பார்த்தார்கள் என்று சொன்னார். அதே மாதிரி இப்போ அங்கே இந்த அரண்மனைக்கு பாடுபவர்கள் வருவார்கள், வைத்தாளிக்கர்கள் பேர், பாடகர்கள். அந்த பாடகர்கள் வந்து பார்த்துட்டா இந்த எப்படி இருக்கா இந்த ருக்மிணி தாயார் குழந்தை, சரஸ்வதி போல அவருடைய கண்ணுக்கு தெரியும். அதனால அந்த புலவர்கள், கவிஞர்கள் ஏதோ கேட்க வந்தவர்கள், தானம் கேட்க வந்தவர்கள், கவிதைகளை புனையும் பொழுது, பாடல்களை இயற்றும் பொழுது சரஸ்வதி எப்படி புகழப்படுகிறாளோ அப்படி இந்த ருக்மிணியை புகழ்ந்தார். பார்க்கும் பொழுதே வாக் தேவத்தைன்னு தெரிஞ்சுதான் அவளுக்கு. 12வது பத்தியம் இப்படி அழகா சொன்னார் சுவாமி. இப்போ யாருக்குன்னு பிறந்தா அப்படின்னு கேள்வி. 13வது ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய சங்கல்பத்திற்கு தகுந்தது போல விருப்பத்திற்கேற்ப, ஒருவேளை மன்மதன் தான் இந்த ருக்மிணியை படைத்தானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கல்பக விருட்சமாக இருக்கிற எம்பெருமானுக்கு கல்ப கொடியாக அமைந்தாள் ருக்மிணி என்று சொன்னார். இந்த பெற்றோர்கள் எப்பொழுதுமே முதல் குழந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லது குழந்தைன்னு சொல்லும் பொழுது, அதுவும் பெண் குழந்தைன்னு சொல்லும் பொழுது, இந்த பெண் குழந்தையை ரொம்ப அக்கறையாக கவனித்துக் கொள்வார்கள். அவர்கள் கண்களை ருக்மிணி தாயார் என்ற குழந்தையை விட்டு அகலமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தார்களாம். அதனால மக்கள் விரும்பியது போல அழகாக அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்தார்கள் என்று சுவாமி தேசிகன் சொன்னார். பிறகு இந்த பூமி தாயாருக்கு ஒரு அலங்காரம் செய்தது போல அந்த ருக்மிணி அழகாக ஒளிர்கிறாள் என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதே மாதிரி எந்த காரியத்திலும் சரி, விதர்ப்ப தேசத்தில் ருக்மிணி தாயார்
எப்பொழுதுமே நன்மையை செய்வதற்காக பிறந்திருக்கிறாள். அதே போல இந்த குழந்தை விளையாடும் போது, அந்த விளையாடும் பொழுது எல்லாருக்கும் அந்த அந்த விளையாட்டே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். அது கோணமானலாம் விளையாடினாலும் நல்லா இருக்கும். அதாவது இந்த இந்த பாண்டின்னு சொல்லுவான், அல்லது இந்த காலை மாற்றி வைக்கிறது, அதே மாதிரி எது செய்தாலும் குழந்தை செய்யும் பொழுது நமக்கு பெற்றோருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஏதோ நல்ல நாட்டியமும் அந்த கீதத்துக்கு பாடலுக்கு தகுந்த இசைக்கு தகுந்த ஆடலும் இருக்கிறதாக எல்லாரும் அனுபவிச்சாங்க. அப்படி இது எப்படி இருக்குன்னு கேட்டால், கை தாயாருடைய திருக்கை, குழந்தையினுடைய திருக்கை, பட்டுக்கை குத்தி கைன்னு சொல்லுவோம். இந்த பட்டுக்கை தாமரை போல இருந்தது. எந்த தாமரை போல இருந்ததுன்னா, தேவலோகத்து பெண்களுடைய அழகான பெண்களுடைய தாமரை கை போல இருந்துதான். அப்போ அவர்களெல்லாம் என்ன பண்ணார்களாம், இந்த தேவஸ்திரீகள் அப்சரசுகள் என்ன பண்ணாலும் பூ மாறி பொழிந்தார்களாம் அந்த அரண்மனையிலேயே அந்த குழந்தை பேர்ல. இதுல என்ன அழகா அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன், இந்த பூ மழை பொழிகிற பொழுது இந்த பூக்களிலே உள்ள மகரந்த தூள், தமிழ் இருந்ததுன்னா தூசின்னு சொல்லலாம், மகரந்த தூள் அந்த குழந்தை மேல விழுந்தது. ஆனா சாதாரணமா சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தூசிங்கிறதுக்கு ரஜஸ்ன்னு சொல்லுவான், ரஜோகுணம்னு கூட தமிழ் தனியா சொல்லலாம். அதாவது திமிரு, கர்வம், பொறாமை இப்படிலாம் இருக்கக்கூடிய குணத்துக்கு பேர் ரஜஸ்ன்னு பேர். அதாவது நமக்கு நம்ம வாழ்க்கையில கரைப்படுகிறதுன்னு சொன்னா என்ன கரைன்னு சொன்னா, நம்ம பண்புகள் சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இந்த பூக்களிலிருந்து மகரந்த தூள் என்ற ஒரு தூசி கரை விழுந்தாலும் இந்த குழந்தை கரையில்லாமல், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் போல கரையில்லாத குழந்தையாக அழகாக அந்த தூசிக்கு நடுவிலே தூய்மையான குழந்தையாக இருந்தது என்று சொன்னார் சுவாமி. ராணி ராஜாவுடைய பொண்ணு, அதனால விளையாட்டு இடங்களுக்கு குறைவில்லை, விளையாடுறதுக்குன்னே பல கூடங்கள். அப்போ அந்த விளையாடும் பொழுது அந்த விளையாட்டை எல்லோரும் மக்களும் ரசித்தார்களாம். அதனால விளையாட்டு என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையினுடைய விளையாட்டு இருந்தது. 14 லோகங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டாக அது அமைந்தது. அந்த ஒரு அரண்மனையில் ராஜா நிறைய பொம்மை கொடுத்துருந்தான் குழந்தைக்கு. அதனால நிறைய கிளிகள், கூண்டு கிளிகள், அப்புறம் புறாக்கள், ஒரு மைனாக்கள், சாரிக்கா என்ற பறவைகள் எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு விளையாடுவதற்கு தான் உயிரோடு உள்ள பறவைகள். அவ்வளவு பறவைகளையும் வைத்துக்கொண்டு ருக்மிணி தாயார் குழந்தையாக தன்னுடைய விளையாட்டை அரண்மனையில் செய்தாள் என்று அந்த மழலை பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் வேத ஒலியை விட இனிமையாக இருந்ததாம். அழகா சொன்னார் சுவாமி. இப்படி 19வது பத்தியம் வரையும் இப்போ பார்த்தோம். ரொம்ப அழகான ருக்மிணியுடைய அவதார கட்டம், ஜனனம் சொல்கிறோம். இந்த தாயார் ஜனனத்தை இன்னைக்கு அஷ்டமி திதியில் நீங்களாம் பாராயணம் பண்ணுறதுக்கு பதிலாக அர்த்தத்தை கேட்கலாம் என்ற ஒரு நினைவில் சுவாமி தேசிகனுடைய அழகான அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.
ரொம்ப சந்தோஷம்.